அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி வெப்சைட்டை லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன், சாரி 4 hour டைம் ஃப்ரேம். ஓகே ரைட், டெய்லி டைம் ஃப்ரேம் இப்போ மாற்றேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $81,000 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,600 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்றது சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் 4 hour கேண்டல், ஓகேங்களா, லாஸ்ட் 4 hour கேண்டல் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 9:34 hour கேண்டல். ஸோ அது பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வச்சிருச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 hour கேண்டல் 134 hour கேண்டலோட க்ளோசிங் 130 க்ளோசிங் 4 hour கேண்டல் வந்து ஓடின்னு இருக்குது. ஸோ இன்னும் 36 minutes இருக்குது. இந்த 36 minutesல நம்மளுக்கு இந்த 4 hour கேண்டல் ப்ரீவியஸாக வந்தது இல்லைங்களா, இதுக்கு மேலே கட்டாய் க்ளோஸ் வைக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்படி வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு அகெயின் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அகெயின் புஷ் மேலே தான் வரும், சரிங்களா. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை நான் ரொம்ப நாளமாக சொல்லின்னு கிடக்கிறேன். 86,000லேருந்து 88,000 இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை இருக்குது. இந்த சப்ளை ஏரியாவுக்கு முட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. ஸோ ப்ரைஸு இந்த ஏரியாவிலேருந்து மேலே போகும்போது நம்மளுக்கு ஃபோமோ க்ரியேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ பயங்கரமான ஒரு ஃபோமோ க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த 88,000 90,000 இல்லை 86,000 இதுக்கு மேலெலாம் போகும்போது பயங்கரமாக ஃபோமோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு பெரிய சப்ளையும் இருக்குது, ஓகேங்களா. அந்த சப்ளையை உடச்சி மார்க்கெட்டு மேலே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு புல்லிஷ். இந்த சப்ளைலேருந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் அகெயின் ஒரு பியரிஷ் ஜோனில் போகும். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயங்க. ஸோ மந்த்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த மே மந்த் கேண்டலை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் நவ் நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலில் தான் இருக்குது, சரிங்களா. ஆனால் இந்த கேண்டல் வந்து மேலே போகிற மாதிரி போயிட்டு அகெயின் ரிஜெக்ட் ஆகி உள்ளே வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அகெயின் நம்மளுக்கு மேலே போயிட்டு அகெயின் உள்ளே வரத்துக்கான சான்சஸும் இருக்குது, சரிங்களா. ஸோ அதனால் இந்த கேண்டல் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ட்ராப்பு நான் சொல்கிறது என்னன்னா மேலே போயிட்டு கீழே ரிஜெக்ட் ஆகிறதா ட்ராப்புன்னு சொல்கிறேன், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ட்ராப் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த மந்த்லி கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகிறத வச்சு தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக போக போதா பியரிஷாக போக போதான்றது பார்க்கணும், சரிங்களா. ஆனால் தற்போதைக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா 86லேருந்து 88 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அது வைக்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே எப்படின்றது அங்கே நடக்கிற ரியாக்ஷன்ஸை வச்சு தான் இருக்குது, சரிங்களா. ஸோ அப்போ அங்கே வந்து என்ன நடக்குதுன்றது நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கொஞ்சம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணணுங்க. ஸோ ஏன்னா அந்த இடத்துல வந்து இங்கேருந்து ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து இவன் ரிஜெக்ட் ஆகி ஃபால் ஆகிறான்னா கண்டிப்பாக அவன் வந்து இந்த பாட்டம் அடிப்பான். அதாவது 60Kக்கு கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த் இங்கே வந்து க்ரியேட் ஆயிடுச்சுன்னா, அந்த லெவலுக்கு ஸ்ட்ரென்த் இங்கே க்ரியேட் ஆயிடுச்சுன்னா 60K கீழேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா இங்கேருந்து போன புல்லிஷ் வந்து என்னென்னா ஸ்ட்ராங்காகவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், வால்யூமை பார்த்தீங்கனாலே தெரியும், பெருசாக ஸ்ட்ராங்காகவே இல்லை, வீக்காக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னுடைய வந்து இந்த ஏப்ரல் மந்த் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா. ஸோ கரெக்டாக ப்ரைஸ் இந்த ஏரியாவில் இருக்கும்போது சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்த 2 மாதம் நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷனில் தான் நடக்கும், ஆனால் வீக்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இப்போது நம்மளுக்கு வீக்காக தான் மார்க்கெட்டு மேலே போதே இல்லையா, வீக்கான புல்லிஷாக தான் போதே இல்லையா, இது ஸ்ட்ராங்கான புல்லிஷு கிடையாது, ஓகேங்களா. ஸ்ட்ராங்கான புல்லிஷ்னால் மார்க்கெட்டில் வால்யூமும் ஜென்ரேட் ஆகிக்கணும், ப்ரைஸும் நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிக்கணும். இது ஏறும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக கன்சல்டேட் பண்ணி தான் ஏறுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த சப்ளையை தொடும் போது செல்லர்ஸ் எந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக வராங்கன்றது பார்க்கணும். செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தாங்கன்னா ரொம்ப ஃபெரோஷியஸாக கீழே இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் போகுது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் தான், ஓகேங்களா. இதுக்கு ஃபுல்லாகவே ஸ்டாப் லாஸ் இருக்குது. அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா கீழே வந்து அவன் எடுக்காமல் போகிறானுங்க, ஓகேங்களா. கீழே வந்து இருக்கிற லிக்விடிட்டியை எடுக்காமல் போகிறாங்க மேலே. இதுவே வந்து ஒரு சந்தேகத்துக்குள்ள ஒரு விஷயந்தான், ஓகேங்களா. ஒன்ஸ் மேலே போய் டக்குன்னு கீழே வரத்தோம்னா கடன்னு கீழே வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து அது என்னன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும், சரிங்களா.
ரைட் ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைப்புன்ற பட்டன் இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனுக்கு ஸ்லைட் பண்ணிங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஹைப்பும் தட்டிடுங்க. அதேமாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்பிளே மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இதாமே ஓன்லைன்ஸுங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்களே ஒரு ஓன்லைன்ஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.